இவன் பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பிசிக்கல் டாஸ்க் ஆனாலும் முத்துமுரன் இறங்கி விளையாடி இருக்காப்புல. நேற்று நடந்த அந்த புல்லட் அந்த டாஸ்க்ல கூட மனுஷன் இறங்கி ஜெயிச்சு வாங்கி கொடுத்தாப்புல. டிக்கெட் டு ஃபினாலில ரயனுக்கு ஈக்குவலா நம்ம முத்துமுரன் வந்து ஆடி இருக்காப்புல. இந்த சீசனே நான் எப்படி பார்க்கறேன்னா, முத்துமுரன் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இதை விட ரொம்ப போரிங்கா போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதான் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய கிராஃபை வந்து எங்கேயுமே அப்படி மேலே ஏற்றி கீழே இறக்கி இல்லாம அப்படியே மேலே கொண்டு வந்தார். இந்த பிக் பாஸ்ங்கிற வாய்ப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவா யூஸ் பண்ணியிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். முத்துமுரன் பண்ண ஒரு சில தப்புகள்ல இதுவும் ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் போய் சாச்சனா கூட அந்த ஒரு சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு சீசன்ல கடைசி வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகாம சொல்லிய போன ஒரு பொண்ணுன்னா சாச்சனான்னு சொல்லிடலான்ற அளவுக்கு அந்த பிள்ளை அப்படி இருக்குது. இந்த ஏஜ்ல அந்த பிள்ளைக்கு பிக் பாஸ் தேவை கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி விஜய் சேதுபதி கேட்கும்போது மற்றவங்க பேசுறதுக்கும் முத்துமுரன் அதை அட்ரஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதை கோர்வையா நகைச்சுவை கலந்து அதுக்கு அந்த சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸும் சரி, வெளியிருந்து பார்க்குற நமக்குமே யாரே அந்த மனுஷன் எப்படியா இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த சீசன் ஓரளவுக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு முத்துமுரன் ஒரு பெரிய காரணம் நான் சொல்லுவேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முத்துக்குமரன் பார்த்தோன்னா லிட்ரலி அவர் ஜேர்னி வந்துட்டு ஃப்ரம் த ஸ்க்ராச் இருந்திருக்கியா. கல்லல்ல இருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யூடியூப் சேனலில். அப்புறம் அதே சேனலில் ஆங்கர் ஆனார். அதுக்கப்புறம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு போனார். அங்கேருந்து இப்போ பிக் பாஸ். ஸோ அவர் ஜேர்னியை வந்துட்டு படிப்படியாக அவர் ஏறியிருக்காரு இல்லையா. ஸோ இந்த ஜேர்னிலேருந்து பிக் பாஸ்க்குள்ளே வர வரைக்கும் அவரோட அந்த லைஃப் ஜேர்னி உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? அதான் யாருமே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து வரும்போது நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் பார்க்குறேன். ஏன்னா சிவகார்த்திகேயனா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஏன்னா மற்றவங்கலாம் ஏதோ ஒரு மூலியமா வந்திருப்பாங்க. பட் ஆனால் நம்ம கண் கூட பார்த்தது ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்தார். அதுக்கப்புறமா வந்து நம்ம தளபதி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணவர் இன்னைக்கு டாப் ஹீரோ வரைக்கும் வந்து அந்த லெவல் வரைக்கும் ஒரு ஆங்கராக இருந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறமா ஒரு பட்டிங் ஹீரோவாக மாறி ஒரு காமெடினா இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இல்லையா. வந்து தளபதி சர்ட்ட இருந்தே துப்பாக்கியை வாங்கிட்டாரு. ஆமா, அதுதான் மெயின். எஸ். ஸோ இப்போ தளபதி கூட கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்னா அந்த வளர்ச்சியை நம்ம ஸ்கிராச்ல இருந்து பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் நம்ம முத்துக்குமரனையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. முத்துக்குமரன் நம்ம இப்போ வந்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரனை பார்க்குறோம் இல்லையா. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்திருக்காரு. இது ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. எல்லாருமே அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், இவன் பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பிசிக்கல் டாஸ்க் ஆனாலும் முத்துமுரன் இறங்கி விளையாடி இருக்காப்புல. நேற்று நடந்த அந்த புல்லட் அந்த டாஸ்க்ல கூட மனுஷன் இறங்கி ஜெயிச்சு வாங்கி கொடுத்தாப்புல. டிக்கெட் டு ஃபினாலில ரயனுக்கு ஈக்குவலா நம்ம முத்துமுரன் வந்து ஆடி இருக்காப்புல. ஸோ பிசிக்கல் டாஸ்க்னு வரும்போதும் சரி, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதும் சரி, என்டர்டைன்மெண்ட் வரும்போதும் சரி, பேச்சுன்னு வரும்போதும் சரி, அதை வந்து அறிவு சார்ந்த விளையாட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை ஒன்று வருது வீட்டுக்குள்ள, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 சொல்யூஷன் யார் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தா அது முத்துமுரனா தான் இருக்காப்புல. அந்த ஒரு 4 சொல்யூஷன்ல ஒரு சொல்யூஷன் எடுத்து தான் அதுங்க கிளியர் ஆகுதுன்ற போது இந்த சீசனே நான் எப்படி பார்க்குறேன்னா, முத்துமுரன் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இதை விட ரொம்ப போரிங்கா போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதான் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய கிராஃபை வந்து எங்கேயுமே அப்படி மேலே ஏற்றி கீழே இறக்கி இல்லாம அப்படியே மேலே கொண்டு வந்தார். இந்த பிக் பாஸ்ங்கிற வாய்ப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவா யூஸ் பண்ணியிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த பிரெயின் ஆஃப் திஸ் ஷோ அப்படின்னு பார்த்தா அதை நான் முத்துக்குமரன் தான் சொல்லுவேன். பட் இப்படி இருக்கிற ஒரு பர்சன் சாச்சனா கிட்ட வந்து ரொம்ப அட்டாச் ஆனார் இல்லையா. ஒரு சிஸ்டர்லி அஃபெக்ஷன்ற மாதிரி அவரை அங்கே காட்டி இப்போ கடைசியில் இப்போ அவங்க ரீஎன்ட்ரி ஆகிருக்காங்களே ஃபார் த 3rd டைம். இப்போ வந்துட்டு அவங்க பேசும்போதெல்லாம் வந்துட்டு ஏதோ முத்துக்குமரனோட மண்டே கழுவுற மாதிரியே பேசுகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காகவே முத்துக்குமரன் வந்து அவரோட டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முத்துமுரன் பண்ண ஒரு சில தப்புகள்ல இதுவும் ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் போய் சாச்சனா கூட அந்த ஒரு சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்புல. அந்த முத்துமுரன் வந்து அதாவது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு நல்ல பாயிண்ட்டை சாச்சனா புள்ள கேர்ள்ஸ் டீம் கிட்டையும் சொல்லிட்டு அதை கொண்டு போய் முத்துமுரன்ட்டையும் சொல்லி முத்துமுரன் அந்த சபையில போட்டு உடச்சி இது யாரு சொன்னான்னு சாச்சனான்னு சொல்லி விட்டாரு. உடனே அது ஒரு பயங்கர டிபேட்டா போகும்போது முத்துமுரன் போயிட்டு ஏன் சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாப்புல. அது அந்த இடத்துல தேவையில்லடா, நீ அது கேர்ள்ஸ் டீமோட பிரச்சனை, நீ வாடான்னு போது கூட போய் இறங்கி சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், என்னாலதான் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தே மனுஷன் வந்து அந்த சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருக்க வேணாமோ. அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற எமோஷனோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற எமோஷனோ இந்த கேமுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்ச ஒரு மனுஷன் தான் முத்துமுரன். ஆனா
இந்த சாச்சனா பிள்ளைகிட்ட அது கொஞ்சம் ட்ராப் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ரீஎன்ட்ரியில் கூட வந்து நேற்று ஃபேட்மேன் ரவீந்தர் கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இப்போ அந்த பிள்ளை கெஸ்ட்டாக வந்திருந்தா கூட பரவாயில்ல, கண்டஸ்டண்டாக மறுபடியும் உள்ள வந்திருக்கு. என்னுடைய பல நேரங்கள் வந்து அந்த பிள்ளை நீ இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கதா என்னுடைய வேலை. தீபக்கை பார்த்து அந்த உங்க வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்கன்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை புரிஞ்சிக்க மாட்டேது. கடத்த நாசுக்கா அவர் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாப்புல. ஏன்னா இவர் வந்து சாச்சனாவுடைய கேம் எப்படியாச்சும் மேம்படுத்தலான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த பிள்ளை இவருக்கு குழி தோண்டி உள்ள உழுன்னு சொல்லி குழி தோண்டிட்டு இருக்கு. நம்ம ஜாக்லினுக்கும் உனக்கும் வந்து வெளியே ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, லவ் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது வேற மாதிரி இருக்கு, நீ ஜாக்லினோட சேராத அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. உனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு. இத்தனைக்கும் ஜாக்லினுடைய பாய் ஃப்ரெண்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் நடுவில் போய் நிக்கிறது. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறது. அப்போ ஜாக்லின் சொல்றாங்க, ஏய் நீ பண்ற பத்தியா ஒண்ணு, இதுதான் ரொம்ப அசிங்கமா வெளியே போகும். எனக்கு அவன் தம்பி, அவனுக்கு அவன அக்கா அப்படின்றத நாங்க வெளிப்படையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நாங்க பேசிக்கிட்டோம். நீ ஒண்ணு பண்றல, இதுதான் அசிங்கமா இருக்குன்னு சொன்னாலுமே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கதாகட்டும், விஷால் கிட்ட போயிட்டு நீ பிளே பாய்ன்னு சொல்லி சொன்னதாகட்டும் சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அதால என்ன பண்ண முடியுமோ தெரியாம. ஆமா, அது ரொம்ப அதான் இன்னுமே மெச்சூர் ஆகல. ஒரு சீசன்ல கடைசி வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகாம சொல்லிய போன ஒரு பொண்ணுன்னா சாச்சனான்னு சொல்லிடலான்ற அளவுக்கு அந்த பிள்ளை அப்படி இருக்குது. இந்த ஏஜ்ல அந்த பிள்ளைக்கு பிக் பாஸ் தேவை கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மகாராஜான்ற ஒரு படத்துல சாச்சனாவே இந்த பொண்ணு மகாராஜால நடிச்சுச்சுல அப்படின்னு எல்லாம் அப்படி ஆச்சரியமா பார்த்தது. இதுடா பிக் பாஸ்ல வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருச்சு. ஸோ அதோட இமேஜை அதுவே ஸ்பாயில் பண்ணிக்கிச்சோ. ஜஸ்ட் என்ன சம்பாதிச்சிருக்கலாம் அவ்வளவுதான். ஆனா அந்த இமேஜ் சம்பாதிக்கிறது தானே அதை விட பெருசு. அந்த இமேஜ் சம்பாதிச்சு அந்த பிள்ளை வந்து மேபி ஸ்பாயில் பண்ணிடுச்சு அந்த பிக் பாஸ் ஷோலன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ பெட்டி அந்த ஃபேக்டர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா முத்துக்குமரன் அந்த பெட்டி எடுப்பாரா மாட்டாரா? எடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? வாய்ப்பே இல்லை, எடுக்க மாட்டாரு. அது ரொம்ப தெளிவா அவரே சொல்லிட்டாரு. அண்ட் எடுத்தாருன்னா அது ஃபேரே இருக்காது. ஏன்னா அவருக்கே தெரியுது ஓரளவுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அவருக்குள்ள. ஆனா அவருக்கு வந்து தெரியுது, ஓகே நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற தெளிவோடு தான் இருக்காப்புல. ஒருவேளை இந்த பிஆர் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது மூலியமா எதுவும் மாத்தி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் மட்டும்தான் அந்த மனசுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாவே தெரியுது. அதை மீறி கேம் மூலியமா மட்டுமே, மக்களுடைய ஆதரவு மூலியமா மட்டுமே ஜெயிக்கிறதுனா முத்துமுரன் தான் ஜெயிப்பாப்புல. அந்த பொட்டியை எக்கார்ந்து கொண்டு அந்த மனுஷன் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்கு. அண்ட் அவருமே உள்ள அதை தான் சொல்லிட்டு இருக்காப்புல. அடுத்தவங்களுக்கும் அது யார் யாரெல்லாம் எடுப்பாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாப்புல. பட் அவர் எடுக்க மாட்டாருன்றதை அவரே ஓப்பனா சொல்லிட்டதுனால எடுக்க மாட்டாருன்றது தான் இருக்குது. ஓகே, இப்போ முத்துக்குமரனோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா டே பை டே இப்படியே தான் போகுது. நடுவில் ஒரு இடத்துல வந்துட்டு ட்ராப் ஆகி அவர் கொஞ்சம் உடஞ்சாரு. அந்த தொழிலாளி அந்த டாஸ்க் அப்போ அவர் அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதை அவர் அக்செப்டும் பண்ணிட்டார். நான் ஆல்ரெடி வந்து என் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன், ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போட்டு அடி மேல அடியா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண வரலைங்க அப்படின்றார். அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றது சாதாரணமான ஒரு ரியாக்ஷன் தான். அது அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் இதையுமே வந்து விமர்சனமா நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதுதான் அவர் ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் தர்சிகா போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணி இல்ல அவன் வந்து சிரிச்சா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அடிச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் போய் சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து அவரே அந்த டைம்ல ரொம்ப உடஞ்சிட்டாரு மனுஷன். இது வரைக்கும் இந்த சீசனில் நான் எங்கேயும் இந்த அளவுக்கு உடஞ்சது கிடையாது. ஆனால் நான் தப்புன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறமும் போட்டு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. அதான் எனக்கு ரொம்ப உடஞ்சிருச்சு. அதுவும் தர்சிகா மேலே ஒரு ரொம்ப ஹோப் வச்சிருந்த ஒரு மனுஷன், ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு முத்துமுரன்ட்ட. இந்த லெட்டரை கூட தர்சிகா எழுதிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றதாகட்டும். அண்ட் தர்சிகா என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு இருந்த மனுஷன் தர்சிகா திடீர்னு அப்படி பிஹேவ் பண்ண உடனே அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதுலாம் ரொம்ப உடஞ்சிட்டாப்ல. மேபி அங்கே தர்சிகா இல்லாமல் வேற யாரா இருந்தா கூட இவ்வளோ உடஞ்சிருப்பாரான்றது தெரியல. தர்சிகான்றதுனால ரொம்ப உடஞ்சிட்டாரு மாதிரி தான் அந்த இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த டிக்கெட் ஃபினாலில தான் நான் பெரிய ட்ராப்பா நான் பார்த்தேன். ஏன்னா நிறைய மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாப்புல மனுஷன். ஸோ அந்த ஒரு வீக் மட்டும்தான் அவருக்கு ஒரு ட்ராப்பா இருந்துச்சு தவிர்த்து மற்ற வீக் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், நல்லா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஈவன் கேப்டன்சியில் ஒரு சொதப்புனாப்புல அதுக்கு நல்லா வாங்கியும் கெட்டிக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன், எதுக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ன்ற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 1-2 தப்புகள் யாராக இருந்தாலும் பிக் பாஸ் ஷோக்குள்ள போனால் தப்புக்கு பண்ணதானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 தப்பு பண்ணிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி தான். ஓகே, அந்த தப்புக்கு வந்துட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லையா, அது வந்துட்டு நான் தெரியாம அதை விட்டுட்டேன். பட் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இத்தனை வாட்டி அந்த பிள்ளை ட்ரை பண்ணியிருக்கா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நான் சொன்னது வந்துட்டு என் மனசு ஆறுதலுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார்.
எனக்கு அது வந்துட்டு அவரை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக சொன்ன மாதிரி தெரியல, வேணுமே விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது விட்டு கொடுத்தது தான். கடைசி வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பல வார்த்தைகளை போட்டு அப்படியே பூசி முழுகுனாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர்த்து, அது பார்க்கும்போது அங்க நின்றவங்களுக்குமே தெரிஞ்சு, வெளியிருந்த பார்த்த நம்ம ஆடியன்ஸுக்குமே தெரிஞ்சு. ஏன்னா அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. நான் மண்டைக்குள்ள 1000 விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பால தூக்கி போட்டாங்க, உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று ஹோல்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள போட்டாங்கன்றாரு. ஆனா அதுக்கப்புறம் கேஷுவலா ரியாக்ட் பண்ணாரு. அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஒருவேளை யோசிச்சுட்டு டப்புன்னு போட்டேன்றதுக்காக ஒரு ரியாக்ஷன் வரல, அது கூட வரல. நான் ஜெயிச்சிட்டியாமா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷனே கொடுத்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே சமாளிக்கிறதுக்காக பேசினாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிருக்கலாம். சாரியும் கேட்டாப்புல, தெரியாம பண்ணிட்டேன் பிக் பாஸ், இதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அது வெளியே மக்கள் கிட்ட தப்பா போயிருமோ, ஸோ மக்களை நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு, அப்படி யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி பேசி நிறைய விஷயங்களை போட்டு அவரே வந்து இல்லையே முத்துக்குமரன் இப்படி கிடையாது, ஏன் இப்படி பண்றாருன்ற மாதிரி பார்க்க வச்சிடுறாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு முத்துக்குமரனோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்துட்டு இந்த கேம்ல நடந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு. பட் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. பாசிட்டிவ்ஸ் தான். இந்த வீக்கெண்ட் எபிசோடே எடுத்துக்கிட்டாலும் ஒரு கேள்வி விஜய் சேதுபதி கேட்கும்போது மற்றவங்க பேசுறதுக்கும் முத்துமுரன் அதை அட்ரஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதை கோர்வையா நகைச்சுவை கலந்து அதுக்கு அந்த சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸும் சரி, வெளியிருந்து பார்க்குற நமக்குமே யாரே அந்த மனுஷன் எப்படியா இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பேசுகிற விஷயங்களாகட்டும், ஈவன் வந்து இந்த ஷோக்குள்ள வந்து பல கிரியேட்டிவான விஷயங்களையும் சரி, இதை இப்படிலாம் கூட பண்ண முடியுமா, இதில் இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிறதாகட்டும், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யாராச்சும் போய் பேசும்போது நிறைய விஷயங்களை வளருவாங்க. ஆனால் முத்துமுரன் ஒரு 4 பாயிண்ட் ரெடி பண்ணி போய் பேசுவார். அந்த 4 பாயிண்ட்டுக்கு அங்கேருந்து ரிப்பீட் பதிலே சொல்ல முடியாது. இருங்க நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதாகட்டும், ஞாபக சக்தி எங்க எப்போ எது நடந்துச்சுன்னு வரைக்கும் இரு நான் சொல்லட்டுமா அப்படி பாப்புல. அப்போ அது என்ன வரப்போகுதுன்னு நம்ம யோசிக்க பார்த்தா எங்க இருந்தோ ஒரு விஷயத்தை எடுத்து வந்து போடுவாப்புல, லாக் பண்ணிடுவாருன்ற மாதிரி. நம்ம மறந்துட்டோமே அப்படின்லாம் இருக்கும். பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்காப்புல அப்படின்னு. ஆமா, வெளியிருந்து ஷோ பார்த்த நாங்களே இதெல்லாம் மறந்துட்டோமையா, நீ எப்படியா ஞாபகம் வச்சிருக்கன்ற மாதிரி. அந்த ஞாபக சக்தின்றது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். அந்த டாஸ்க்ல கூட அது ஒரு ஸ்டோரியா சொல்லி ரெடி பண்ணிருப்பாப்ல. இந்த பூட்டை எடுத்து சாவி போட்டு திறக்கணும், அப்புறம் ஒரு சொம்பு எடுத்து வைக்கணும் அப்படின்றது. அது இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் பிஃபோர் கூட இந்த ரீஎன்ட்ரி வந்தவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கேட்கும்போது கூட அதை அப்படியே சொல்றாரு. அப்போ எப்போ நடந்தது இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா, அந்த ஞாபக சக்தி, பேச்சு திறமை, அறிவாற்றல், அந்த கேமோடைய புரிதல் எல்லாமே அந்த மனுஷன். அவரும் பிக் பாஸ் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால அவருக்கு பிக் பாஸ் கேம் பத்தின புரிதல் இருக்கு. ஸோ அதை வச்சு எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடி இந்த சீசன் ஓரளவுக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு முத்துமுரன் ஒரு பெரிய காரணம்னு நான் சொல்லுவேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.